எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். அதாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆடி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரமான அதாவது பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். பொதுவாக பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குரு பார்த்தா கோடி நன்மை. அப்படி பார்த்தா குரு பகவான் தான் எல்லாமே. ஒரு ஜாதகத்துக்கே குரு பகவான் தான் எல்லாமே. அப்படி பார்த்தா இந்த நவகிரகங்கள் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படி பார்த்தா முழுமையாக பார்த்தா சூரியன் தான் எல்லாமே அதிபதி, கண்ட்ரோல் இருக்கிறவர். அப்படி பார்த்தா அந்த சூரியனுக்கே நட்பானவர் யாருன்னா குரு தான். அதுக்காக தான் குரு பகவான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதாவது எல்லாருக்குமே குரு நல்லவர்ப்பா, நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தா உங்கள் ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். கலஸ்திர குருவாக உட்காந்துருக்கிறார். திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா திருமண வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வேணும் குரு பார்வையில்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ண முடியாது. எப்படியாப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாம் தேடி கடைசி நிமிஷத்தில் கூட தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவிழ்ந்து போயிடும். கடைசி செகண்டில் கூட ஒவ்வொருத்தருக்கு கல்யாணம் நின்று இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் குரு அவங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னா நிச்சயமாக கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு தடை வரலாம். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணும்போது முதல்ல என்ன பார்க்குறோம்? குரு பார்வை இருக்கா? அந்த காலத்தில் 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 2 பேர்த்துக்குமே குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணினாங்க. ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. ஒருத்தருக்கு குரு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு குரு இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குரு பார்வை இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம், பொறுத்திருந்தால் மட்டும் போதும். சரிங்களா? அப்போ குரு பார்வைன்னா எத்தனை? 2, 5, 7, 9, 11. அப்போ குரு உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ குரு பார்வை 7 நல்லா தான் இருக்குது ஒன்று. அதே சமயத்தில் பார்த்தா குரு பகவான் குரு பார்வை 7ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை அப்படி பார்த்தா 5, 7, 9. அப்போ குரு பார்த்தா மிதுன ராசியிலிருந்து 5ஆவது ராசியை பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசி பார்க்குறாரு. 7ஆவது ராசியை பார்த்தா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. 9ஆவது ராசியை பார்த்தா கும்ப ராசி பார்க்குறாரு. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஃபேவராக இருக்கிறார் இப்போ. சரிங்களா? அப்போ இந்த 3 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ குரு வக்ரம் ஆகிட்டார்னா என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக சிரமத்தை கொடுப்பார். சரியா? அப்போ குரு பகவான் இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு வக்ரத்துக்கு போகிறார். அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஃபேவராக தான் இருக்க போகிறார். அதுக்கு முழுக்க பார்த்தா திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறார். அதனால் பார்த்திங்கன்னா 100% அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணத்தை பற்றி எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. இந்த குரு பார்வை உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. ஏன்னா குரு உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ல் இப்போ குரு இருக்கிறார். 2 பேருமே நேர்கோணலில் நிற்கிறீங்க. அந்த நேர்கோட்டில் நிற்கிறதுனால பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு பார்க்குறதுனால குரு பார்வை உண்டு. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கலஸ்திர குருவாக நிற்கிறார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ இந்த ஆடி மாதம் நம்ம ஏதாவது பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் ஆடி மாதம் போர்க்கில் முடிஞ்சு கூட திருமணத்துக்கு கூட நம்ம உட்காந்து பேசுவோம் இல்லைங்களா? 18 வரைக்கும் நம்ம முழுக்க எதுவுமே பேச மாட்டோம். அப்படி பார்த்தா இந்த 18 வரைக்குமே நீங்கள் எதை நினச்சாலுமே கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார்.
அப்போ பொதுவாக பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி உட்காந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்கணித முறைப்படி, அதாவதுன்றது வந்து மார்ச் 29 சனி பெயர்ச்சானார். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போன சனி பகவான் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 ராசியும் பார்ப்பார். அப்படி பார்த்தா 3ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா கன்னி ராசி பார்க்குறாரு, 9ஆம் அதாவது 10ஆம் இடமா பார்த்தா தனுசு ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்தா குரு உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு, சனி பகவான் உங்கள் ராசி 10ஆம் இடமா பார்க்குறாரு. சனி என்ன யார்? தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான். நம்ம எந்த பாவம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுக்குறவர் சனி மட்டும்தான். அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, சனி தடுப்பார் எவர் கொடுப்பார். சனி ஒரு விஷயத்தை தடுக்குதுன்னா அது யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படி பார்த்தோன்னா சனி உங்கள் ராசியை பார்த்தாலும் இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறாரு. அதாவது உங்களுக்கு வந்து சனி பகவான் 10ஆம் இடமா பார்க்குறாரா, அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறாரு. இப்போ எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்குமே அர்த்தாஷ்டம சனி தான். அந்த அர்த்தாஷ்டம சனின்னா 2.5 வருடம். அப்படி பார்த்தா இந்த 2.5 வருட காலம் சனி பகவான் நமக்கு சிரமத்தை மட்டும்தான் கொடுப்பார். சரிங்களா? அப்போ சிரமத்தை கொடுப்பாரு. இப்போ நல்லது கொடுக்குறாரு. ஏன் நல்லது கொடுக்குறாரு? சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி, அதாவது ஆணி 29 சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார். வக்கரம்னா என்ன? ரிபேஸில் வர்றது, பின்னாடி வர்றது, இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்கிற என்ன பண்ணுவார்? உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தா 2 டைம் சனி பகவான் வக்கரத்துக்கு போவார். இது முதல் டைம். அப்போ இந்த டைமில் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா முதல் வாய்ப்பு, அதாவதுன்றது வந்து தொழில் மாற்றத்துக்கு கொடுப்பார். நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா தொழில் வந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படுமா, 2வது தொழில் ஏதாவது தொடங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா, அதே மாதிரி பார்த்தா எனக்கு வந்து தொழிலில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா, மொத்தத்தில் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது எங்களுக்கு மாறுதல் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் நடந்தே தீரும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் வக்கரமாகும் போது நிச்சயமாக தொழில் மாற்றத்தை கொடுத்தே தீருவார். உணர்ச்சிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த சனி வக்கரத்துக்கு போகும்போது அதாவது என்னென்ன நமக்கு தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா? இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? எப்போ கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? எப்போ குழந்தை இருக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? எப்போ தொழில் நல்லது ஏற்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? எப்போ எங்களுக்கு சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு உண்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. அப்படி பார்த்தா இந்த சனி வக்கரம் அடைகிற காலம் தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சனி பகவானும் சேர்த்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு உள்ளாரையே நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. இந்த 4.5 மாதத்துலேயே நல்லா இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த 4.5 மாதமாக அவ்வளோ கஷ்டம், அதாவது கண்ணுக்கு தெரியாமல் கிருமிகள் மாதிரி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு இந்த உடைய அதாவது ஆணி 29 கார்த்திகை 12 வரைக்கும், ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும், திருமண தடைகள் விலகும், 2வது குடும்பத்தில் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கிறார். ஆனால் 13ஆம் தேதி வரைக்கும் தான் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கு மேலே என்ன பண்ணுவார்? 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டார்னா நிச்சயமாக தொழில் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். 13ஆம் தேதிக்கு மேலே தொழில் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ணுவார்? கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், கொஞ்சம் சண்டை, சங்கடம், நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்றது மாதிரி. ஏன்னா இப்போ வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துல, ஏன்னா பொதுவாக 6, 8, 12. அப்போ 6ஆம் இடம்னா ரோகஸ்தானம், வம்பு, வழக்கு, கடன், நோய் நொடி, குழப்பம், இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ உட்காந்துருக்கிறாரு. கரெக்டான்றது சுக்கிரன். சொந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவர் உட்காந்துருக்கிற இடம் 6ஆம் இடம். அப்போ என்ன பண்ணுறாரு? 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். குறிப்பாக யாரோட போய் இணைகிறாரு? குரு கூட போய் இணைகிறார். அப்போ குரு கூட போய் சுக்கிரன் இணையும் போது கணவன் மனைவிக்கு தொழில் அதாவது கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க, மனைவியுடைய வேலைக்கு கணவன் சப்போர்ட் பண்ணுவார். இல்லை 2 பேரும் ஒரு துறையில் ஒரு தொழில் ரீதியாக இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும்.
எப்படி பார்த்தாலும் தொழிலுக்கு ஃபேவரான மாதம் இந்த மாதம். தொழில் மாற்றங்கள் ஏற்படும், புரியுதுங்களா? அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்தானம். ஒருத்தருக்கு ஆயில் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தா இந்த உடல் உபாதைகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகணும். இது போக பார்த்திங்க அப்படின்னா கட்டன்றது ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து கட்டணும்னா கூட 8ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் கட்ட முடியும். அப்படி பார்த்தா உங்கள் 8ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்குறாங்க? மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அது கூட பார்த்தா கல்விக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உட்காந்துருக்கிறாரு. இந்த 2 கிரகம் இணைஞ்சு இப்போ வந்து பார்த்தா கடகராசியில் உட்காந்துருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். இந்த காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது. அந்த எப்பயுமே அதாவது சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்தால் புதன் ஆதித்ய யோகம். அது எந்த கட்டத்தில் இருக்குதோ அந்த கட்ட ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ராசிக்கு நம்ம எங்கேருந்து என்ன ஸ்தானத்தில் பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பார். அப்படி பார்த்தா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார், ஆயில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆயில் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், சரிங்களா? உடல் உபாதைகள் கண்டிப்பாக சரியாகும். அதே மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக அது வெற்றி ஆகும். ஏன்னா ஆடி 18 வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஆடி 18க்கு பிறகு நம்ம எது செஞ்சாலும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு ஃபேவராக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தா முதல் விஷயம் என்னென்னா குரு உங்கள் ராசி பார்க்குறாரு, அற்புதமான ஒரு வாய்ப்பு. 2வது விஷயம் என்னென்னா இப்போ அர்த்தாஷ்டம சனிக்கு சனி வக்கரத்துக்கு போகிறாரு. இது ஒரு அருமையான ஒரு காலம். இது போக பார்த்தா ராகு பயிற்சி, சூப்பரான பயிற்சி உங்களுக்கு. ஏன்னா ராகு வந்து உங்கள் ராசி 3ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்படி பார்த்தா ராகு 3ஆம் இடமாக பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். ராகு பார்வை 3, சனி பார்வை 10, குரு பார்வை 7. 3 ராசி 3 பார்வையும் ஒரே இடத்துல படுதுன்னா தனுசு ராசிக்கு மட்டும்தான். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த உடைய மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சரிங்களா? எது எப்படியோங்க சனி வக்கரத்துக்கு போகிறாரு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான விஷயம். அதனால் உங்களுக்கு தொழில் மாற்றம், திருமண தடை, கண்டிப்பாக வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.